ஹாய்ங்க. மட்டன், சிக்கன் எதில் வேணால் செய்யலாம். இதுக்கு பேர் சின்ன கறி. எங்கள் ஃபேமிலியில் மட்டன், சிக்கன் எது எடுத்தாலும் இந்த மாதிரி நாங்கள் செய்வோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டா இதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டு தாளிச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் இப்போ நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் போடுங்க, நல்லாயிருக்கும். கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். போட்டு நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு, மட்டன் வந்து எலும்பு இல்லாத மட்டன், சிக்கன் எதுவானாலும் எலும்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அருவாமனையில் வச்சு நான் குட்டி குட்டியாக உட்காந்து அரிஞ்சு எடுத்துருவேன். குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிஞ்சிட்டு சுத்தமாக கழுவிட்டு இப்போ நம்ம வந்து மட்டன் வந்து இதில் சேர்த்திக்கலாம். பார்த்திங்களா, ஒரு எலும்பு கூட இருக்காது, அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு வந்து மஞ்சள் தூள், உப்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதே மாதிரி மிளகா போட்டு செய்வாங்க. குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்றேன்னா மிளகா எல்லாம் பொறுக்கி வச்சுட்டு அதுங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் ஃபேமிலியில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. சின்ன கறி அப்படின்னா எல்லாருக்கும், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். தோசைக்கு கூட எங்கள் குட்டீஸ் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இப்போது உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தனி மிளகாய் தூள் மட்டும்தாங்க, வேறு எந்த பொடியும் சேர்க்க தேவையில்லை. 2 ஸ்பூன், நான் 1/4 கிலோ மட்டனுக்கு 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்திட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நல்லா இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செஞ்சால் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. உடனே எடுத்ததும் சாப்பிடக்கூடாது. குக்கரில் செஞ்சாலும் விசில் எடுத்துகிட்டு மூடியை கழட்டிட்டு சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே நல்லா கிளறி விட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை விட ஈஸியாக குக்கரில் சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் வந்து நம்ம கடாயில் செய்யும்போது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த மட்டன் வெந்து வர்றதுக்கு. ஆனால் சீக்கிரம் ரெடி ஆயிரும். பார்த்திங்களா, தண்ணி வந்து இந்த அளவுக்கு சுண்டி வரணும். செம்ம சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர்.